வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் முனவர் பாட்ஷா அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எஸ் கண்ணன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியும் உணர்வும். விருந்தளித்து எண்ணிக்கை பலம் தேடுகிறார் பிரதமர். கண்ணன், விருந்து, தலைவர்கள் சந்திப்பு, இது எல்லாமே அரசியல்ல ரொம்ப சகஜமான ஒன்று தான். அதனால இதை பற்றி அதிகமாக அர்த்தம் தேட வேண்டியது இல்லை. அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பது பற்றியோ, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் அதை ஆதரிப்பது குறித்தோ எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை அப்படின்னு விருந்துக்கு பிறகு மாயாவதி சொல்றாங்க. அதாவது மாயாவதி சொல்ற ஸ்டேட்மெண்ட் இந்திய அரசியல்ல சகஜமா நடந்துட்டு இருக்குதுங்கிறது உண்மை. ஆனா மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறப்பு விருந்து பிரதமர் தரப்புல கொடுக்கப்பட்டிருப்பது என்பது சந்தேகத்தை அளிக்குது. இப்ப முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நிச்சயமாக விலைவாசி ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும். அதே போல பல்வேறு மசோதாக்கள் இப்போது அந்நிய நிறுவனங்களை, அந்நிய நேரடி முதலீட்டை, சில்லறை வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இந்திய அரசு அனுமதிக்க காத்திருக்குது. அந்த நடவடிக்கைகளை துவக்கி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மக்கள் விரோத பிரச்சனைகள் என்பது காங்கிரஸ் அரசாங்கத்தால் முன்னெடுத்து செல்லுகிற போது ஏற்படுகிற பல்வேறு குழப்பங்களை அல்லது அதை எதிர்கொள்வதற்கு இப்படி சில ஆதரவு தேடுகிறார்கள் என்பது நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஏற்கனவே முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் பிரதமர் விருந்து கொடுத்துட்டாரு. இப்பவும் மாயாவதி விருந்து முடிந்த பிறகு சொல்றாங்க, மக்களவை தேர்தல் திட்டமிட்ட 2014 முன்பே வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக சொல்லாம இவர்கள் மூலமாக சொல்ல வைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை இவர்களுடைய ஆதரவெல்லாம் மீறி ஆட்சி தொடர்வதற்கான ஆதரவு கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஒன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன்னுடைய ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விருந்துகள் என்பது முலாயம் சிங் யாதவாக இருந்தாலும் சரி, மாயாவதியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் மீண்டும் மதவாத சக்திகள் தலையெடுத்து விடக்கூடாது என்பதிலே உறுதியான அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர்கள். அந்த அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அரசாங்கத்திற்கு சோதனை வந்த பொழுதெல்லாம் முலாயம் சிங் யாதவும் மாயாவதியும் தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவருடைய ஆதரவு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்களை அழைத்து விருந்தோம்பல் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் எங்களுடைய ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். முலாயம் சிங் யாதவும் சரி, மாயாவதியும் சரி, கண்டிப்பாக 2014 முன்னாலே தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இயக்கங்களில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்கள் பதவிக்காலம் நிறைவடைந்ததற்கு பின்னால் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே முலாயம் சிங்கும் மாயாவதியும் அல்லது லல்லுவும் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சி 2014 வரை நீடிப்பதற்கு தொடர்ந்து துணை இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். இலங்கை பிரச்சனை, மத்திய அரசுக்கு கருணாநிதி எச்சரிக்கை. செய்தி தலைப்பு மத்திய அரசுக்கு கருணாநிதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா உள்ள பேசும்போது கருணாநிதி சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. மத்திய அரசை கருணாநிதி நினைத்தால் பணிய வைக்க முடியும் என்று திருமாவளவன் பேசுகிறார். கருணாநிதி நினைத்தால் மத்திய அரசை நமது வழிக்கு கொண்டு வர முடியும் என்று பேசியிருந்தால் மத்திய அரசு கோபப்படாமல் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு கோபப்படாமல் ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு கோபப்படுமா கலைஞர் மேல? அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது இது ஒரு வெளிநாட்டு உறவு சம்பந்தமான பிரச்சனை. அந்த பிரச்சனையிலே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளுக்கு மத்திய அரசு என்றைக்கும் தொடர்ந்து ஆதரவான நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஜெனீவாவிலே இலங்கைக்கு எதிராக ஐநா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கொடுத்த ஒட்டுமொத்தமான குரலை அங்கீகரித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. டாக்டர் கலைஞரை பொறுத்தவரை அவர் இந்த மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியில் ஒரு அங்கம். எனவே அவர் சொல்லுகின்ற கருத்து என்பது மத்திய அரசாங்கத்தின் கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே அவர் இலங்கை தமிழர் பிரச்சனையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஐநா மன்றத்திலே என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை
பாரத பிரதமரை நேரிலே சந்தித்து அந்த கருத்தை வலியுறுத்துவாரே ஆனால் கண்டிப்பாக இந்த ஆட்சியின் ஒரு அங்கமாக இருக்கின்ற டாக்டர் கலைஞருடைய கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கும். மத்திய அரசு கோவப்படாவிட்டாலும் சிலர் கோவப்பட வைப்பார்கள், தூண்டி விட்டு சிலர் கோவப்பட வைப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை மாற்றும் சக்தி வேற யாருக்கு இருக்கு? அதாவது இதுல கோவப்படுறாங்களா கோவப்படலையா என்று பார்ப்பதை விட இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது ஒரு நெடிய பிரச்சனையாக, துயர் மிகுந்த பிரச்சனையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கவலையோடு இந்திய அரசு கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வார இதழில் ஒரு முன்னாள் போராளி பாலியல் தொழிலாளியாக மாறிவிட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். படிப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது எங்களுக்கு இப்போது தேவை கல்வி, எங்கள் குழந்தைகளுக்கு இப்போது தேவை வேலை என்கிற ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி எடுத்துரைத்திருக்கிறார். இது தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு உரைக்கணும். இது ஒரு அடுத்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண உழைப்பாளி மக்களுடைய, சாதாரண நடுத்தர மக்களுடைய வாழ்வு சார்ந்த ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய உணர்வை இங்கு பிரதிபலிக்கிறேன் என்கிற பெயரில் அரசியல் நடத்துவது ஏற்புடையதாக இல்லை. இதுல கோபப்படுவது என்பது அரசியல்படுத்துகிற இந்த நபர்கள் மீது பொதுமக்கள் கோபப்பட வேண்டியிருக்கு. அதுதான் தேவையா இருந்தது. நாம தொடர்ந்து பேசலாம். புது புதர்த்தங்கள் சரி இடைவெளிக்கு பிறகு தொடரும். சிஏஜி அமைப்பை பல உறுப்பினர் கொண்ட அமைப்பாக மாற்றுவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது அப்படின்னு மத்திய அமைச்சர் நாராயணசாமி சொல்லியிருக்கிறார். இது சிஏஜி அமைப்பை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இன்று வந்த செய்திகளை முதல்ல பார்த்துடலாம், அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். மூன்று பேர் கொண்ட அமைப்பாக சிஏஜியை மாற்றணும் அப்படிங்கிற முடிவு அல்லது அதற்கான பரிசீலனை திடீர்னு மத்திய அரசுக்கு ஏன் வருது? முதல்ல சிஏஜி என்பது அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாகவோ அல்லது அரசு திட்டங்களுக்காக செய்திருக்கின்ற செலவுகளை பற்றியோ கணக்கினை தணிக்கை செய்கின்ற ஒரு அமைப்பு. ஆனால் அரசினுடைய கொள்கைகளை பற்றியே விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கம் 2G அலைக்கற்றையாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் விவகாரமாக இருக்கட்டும், அது ஏலத்திற்கு விடாமல் அவர்களாக ஒதுக்கீடு செய்தார்கள் என்பது அரசினுடைய கொள்கை. அந்த கொள்கை முடிவுகளை பற்றியெல்லாம் கருத்து சொல்கின்ற அதிகாரம் சிஏஜிக்கு கிடையாது. அது மட்டுமல்லாமல் ஏலம் விட்டிருந்தால் இத்தனை கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கலாம், இத்தனை கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கும் என்று யூகங்களின் அடிப்படையிலேயே கணக்குகளை தணிக்கை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் சிஏஜி அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் என்பது அவர்கள் தணிக்கை செய்த அந்த அறிக்கையை பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையிலே பாராளுமன்ற சபாநாயகர் பொது கணக்கு குழுவிடம் ஒப்படைத்து அவர்கள் அந்த அறிக்கையின் மீது விவாதம் நடத்தி அதற்கு பின்னாலே முடிவெடுப்பார்கள். ஆக ஒரு அறிக்கையை ஒப்படைத்து விட்டதனாலேயே அந்த ஆட்சியின் மீது களங்கம் கற்பிப்பது என்று சொன்னால் இந்தியாவில் பல மாநில முதலமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும், பல அமைச்சர்கள் தங்கள் பதவியை இழந்திருக்க வேண்டும். ஆனால் சிஏஜி அமைப்பிலே இருந்தவர்கள் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்தால் அடுத்து வருகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியில் அவர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அரசியல் உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இருக்கின்ற சிஏஜி செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது நாட்டு மக்களுக்கு உருவாகி இருக்கிறதா, அப்படி ஒரு எண்ணத்தை நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சி விதைக்கிறதா? முன்னால் இருந்த சிஏஜி சிங்லு அவர்கள் பிரதமருக்கு எழுதியிருக்கின்ற கடிதத்தில் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை பிரதமர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை நாடாளுமன்றத்திலே தெரியப்படுத்துவார்கள். நீங்க சிஏஜிக்கு எதிராக சமீப காலமாக மத்திய அமைச்சர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவு ஒளிபரப்பான புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில கூட விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா அரசு செயல்பட விடாமல் சீர்குலைக்கிறார் வினோத் ராய் அப்படின்னு சொல்றாரு. அதே கருத்தை கிட்டத்தட்ட இப்போ நண்பர் மனோகர் பாக்ஷாவும் முன்வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? அதாவது சிஏஜி என்பது
துவக்கப்பட்ட காலத்துல இந்திய அரசினுடைய செலவினங்களை, இந்திய அரசினுடைய பல்வேறு விதமான வரவு செலவு திட்டங்களை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும். அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சிஏஜி துவக்கப்பட்டதாக அதனுடைய வரலாறு சொல்லுது. ஆனால் இன்றைக்கு சிஏஜியினுடைய செயல்பாடுகள் மூலம்தான் அந்த வெளிப்படைத்தன்மை மத்திய அரசில் இல்லை என்பதை நிரூபணம் செய்திருக்கிறோம். அது போஃபாஸா இருக்கலாம், அல்லது 2G இருக்கலாம், அல்லது இப்போது முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க ஊழலாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகைகளில் அரசு அம்பலமாகி வருது. அப்படி அம்பலமாகி வருவதற்கு இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, நண்பர் பேசும்போது சொன்னார், சிஏஜி அதில் செயல்படக்கூடியவர்கள் ஒரு கட்சியின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா போஃபர்ஸ்ல இருந்தவர் யார் மாறினாங்க? அப்படியெல்லாம் மாறல. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணி ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு துறை அது செயல்படுவதில் சில அதிகாரிகள் தான், சில குறிப்பிட்ட சிஏஜியை சார்ந்த சில அதிகாரிகள் தான் நேர்மையாக நல்ல முறையில் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுது. இப்போது சிஏஜியில் இருக்கக்கூடிய வினோத் ராய் அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பதற்கு வேறு வேறு துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே இதுல ஒரு டீமாக இருந்துதான் இதை மேற்பார்வையிட வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்கிற தேவையே வரல. அதனாலதான் நாராயணசாமி அவரே பேசிவிட்டு அவரே திரும்ப வாபஸ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படுகிறது. அனாவசியமான குழப்ப செய்திகள், இதில் ஒரு வலையை வீசி பார்ப்பது சிக்கட்டுமா, ஒரு கருத்தை உருவாக்க முடியுமா என்கிற தன்மையில் அதை பார்க்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் இது ஒரு வெளிப்படைத்தன்மை என்கிற நிலைமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டும். நாராயணசாமி திரும்ப பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஊடகங்கள் திரித்து சொல்லி இருக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. ஆனா பிடிஐ நாங்க ஒலிப்பதிவு செய்திருக்கிறோம் அவருடைய பேட்டியை. எங்களுடைய ஒலிப்பதிவு செய்யப்பட்ட அந்த பேட்டியில அமைச்சர் குறை கூறியது போல் எல்லாமே இருக்கு, நாங்கள் எதையும் திரித்து வெளியிடவில்லை அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நாராயணசாமி சொல்லி இருந்தாருன்னா அந்த கருத்துல தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா வினோத் ராய் இன்றைக்கு அவர் சிஏஜியினுடைய அதிகாரியா இருக்காரு. இதற்கு முன்னால் 2004 இருந்து 2008 வரை பல்வேறு துறைகள் நிதித்துறையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார், நிதித்துறை வங்கிகள் துறையினுடைய இணை செயலாளராக இருந்திருக்கிறார். ஆக ஆட்சியில் நடந்திருக்கின்ற தவறுகளுக்கு அவரும் ஒரு அதிகாரி என்கின்ற முறையிலே அவரும் பொறுப்பாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக தனக்கு எதுவுமே தெரியாததை போல இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மட்டுமே தவறு செய்ததை போல சொல்லுவாரே. ஆனால் நிதித்துறையினுடைய செயலாளராக இருந்த வினோத் ராய் அன்றைக்கு நடந்த தவறுகளுக்கு அவரும் தான் பொறுப்பேற்றாக வேண்டும். நிதித்துறை செயலாளராக அவர் அப்ப இருந்தாரு. அப்படி அவர் தவறு செய்திருந்தார்னா அவருடைய அறிக்கையின் அடிப்படையிலேயே அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கலாம். அதை விட்டுட்டு நேரடியாக அவர் மேல காங்கிரஸ் வைப்பது ஒரு அரசியல் நோக்கம் சார்ந்ததா தான் இருக்கிறது. நிதித்துறை செயலாளராக இருந்த போது அவர் ஏன் பயப்படணும்? நிதித்துறை செயலாளராக நான் இருந்திருக்கேன். கடந்த காலத்துல 2G ஸ்பெக்ட்ரம்ல இன்று வரை அந்த சொந்தாலியா உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட IAS அதிகாரிகள் உள்ளே போயிருக்கிறார்கள். விஷயம் என்னன்னா, இது மாதிரியான ஒரு பிரச்சனையில் தேவையற்ற தன்மையில் ஒரு அரசியல் சாயம் பூசுவதோ அல்லது ஒரு அதிகாரி மீது எல்லா அதிகாரிகளும் நேர்மையாக இருக்கிறார்கள், எல்லாருமே அதிகாரிகளும் நேர்மையற்ற முறையில் இருக்கிறார்கள் என்கிற தன்மையில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார்களா, அப்படி செய்வதற்கு இந்த அரசு ஒத்துழைக்கிறதா என்பதோடு இணைந்த விஷயம் அது. அப்படிதான் இதை பார்க்கணும். வினோத் ராய்க்கு வாய்ப்பூட்டு போடுறதுக்கும் அவருடைய சிறகுகளை வெட்டி ஒடுக்குவதற்கும் தான் காங்கிரஸ் கட்சி அவர் மேல இந்த தாக்குதலை நடத்துதுன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமா வினோத் ராய் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க கடந்த கால வரலாறுகளை பாருங்க. நம்முடைய ராணுவ தளபதியாக இருந்த VK சிங் அவருடைய வயதிலே வித்தியாசம் வந்தது. அதை திருத்தி தனக்கு பதவி நீட்டிப்பு தர வேண்டும் என்று சொன்னபோது மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு அவர் வெளியே பதவி காலம் முடிந்ததற்கு பின்னால் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சொல்ல துவங்கி இருக்கிறார். அதை போல ஒரு சில அதிகாரிகள் தங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த ஆட்சியை குறைப்பதன் மூலமாக அவர்கள் ஏதாவது ஆதாயத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வினோத் ராயை போன்றவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு VK சிங் ஒரு எடுத்துக்காட்டு. அதான் அதிகாரிகள் ஆதாயத்துக்காக செயல்படுறாங்களா இல்ல அரசு ஆதாயத்துக்காக செயல்படுதாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது அவர் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக அரசு எரிச்சலாகி அதை 3 நபர்கள் கொண்ட ஆணையமாக மாற்றியது. அதே போன்ற முயற்சியை இப்போதும் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு சொல்றாங்க. அதாவது டிஎன் சேஷன் தேர்தல் சார்ந்த, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போது சொன்னேன், தேர்தல் சார்ந்த விஷயத்தில் முடிவெடுப்பதற்கான ஒரே அதிகாரியாக டிஎன் சேஷன் இருந்தால் அந்த அதிகாரி எடுத்த முடிவு தவறான விஷயமாகவும் இருந்தது. ஜனநாயகத்தை கேலி செய்வதாகவும் அரசியல் கட்சிகளை சில குறிப்பிட்ட தூரத்தில் சில தவறான அணுகுமுறைக்கான விதையும் கொடுத்தது. அதனால தேர்தல் கமிஷனை மாற்றி அமைத்தது சரி என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனா இந்த விஷயத்தில் இது தலைமை கணக்காயர், இது கூட்டாக சிலர் இருக்கணுமா இல்லையா என்பதை பாராளுமன்றம் முடிவு செய்யட்டும், அது சார்ந்த விவாதங்கள் தொடரட்டும், அது அவசியம் தேவையான ஒன்றுதான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தில் இன்றைக்கு சிஏஜி தலைமை கணக்காயர் என்று சொல்லக்கூடிய வினோத் ராய் அவருக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்னதை போல டிபார்ட்மெண்ட் வாரியாக ஆய்வு செய்வதற்கென்று டீம் இருக்கிறது. அந்த டீமோடு சேர்ந்துதான் இந்த வேலைகள் என்பது நடந்துட்டு இருக்கு. ரயில்வேக்கு அல்லது டெலிகாமுக்கு, வேறு சில துறைகளுக்கு என்று சொல்லி இருக்கிறது. அப்படியான துறைகள் சார்ந்த ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் மூலமாக விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து அரசமைப்பு சட்ட அமைப்புகளும் தங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். வினோத் ராய் அதை மீறிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் காங்கிரஸ் அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் அம்பலமாகும் போது அந்த வார்த்தை வருகிறது. காங்கிரஸ் ஏன் கபில் சிபல் அதிகமாக சிஏஜியை குறை சொல்லுகிறார்? அவர் தொலைபேசி துறை அமைச்சர், அவர் சார்ந்த துறையை பாதுகாக்க வேண்டும். அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, வரலாறு காணாத ஊழல் என்பது நடந்திருக்கிறது. அது குறித்து பேசி ஆக வேண்டிய விஷயம் இருக்கிறது. கபில் சிபல் பொறுப்பில்லை, பொறுப்பில்லாத கபில் சிபல் ஏன் சிஏஜி அதிகமாக திட்டம்? சிஏஜி அவங்க அதிகாரம் என்னன்றது தெரிஞ்சு அவங்க நடந்துக்கணும். கரெக்ட். அவங்க எது வேணாலும் போ, அது அதிகாரம் என்பது சிஏஜி அதிகமாக பேசுவதற்கும் நிகழ்ச்சிகள்ல போய் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்டை அவர் பாராளுமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு முன்னாலே கசிந்து விடுகிறது. அது வருகிறது ஒரு கொள்கையை மல்டி மெம்பர் பாடியாக சிஏஜியை மாத்த போறோம் அல்லது அது அரசு பரிசீலிக்குது அப்படிங்கிற தகவல் சிஏஜி தரப்புல இருந்தா கசிஞ்சிருக்கு. இன்னைக்கு சிங்லு அவர் லெட்டர் கொடுத்திருக்காரு பிரதமரிடம். அந்த அடிப்படையில தான் இதை சொல்றோம். இரண்டாவது தோழர் சொன்னார் பாருங்க, தேர்தல் கமிஷன் எப்பொழுதுமே நம்ம தோழர் அதிகார பரவலாக்குறதுல உடன்பாடு உள்ளவங்க. அந்த அதிகாரம் ஒரு தனிநபரிடம் இருக்குமே ஆனால் அவர் சர்வாதிகாரியாகத்தான் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த நிலை மாற வேண்டும். எனவேதான் தேர்தல் கமிஷன் எப்படி 3 பேரை கொண்ட ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டதோ, தேர்தல் கமிஷனுக்கு கூட அவருக்கு கீழே அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதிகாரம் பரவலாக்கப்பட்டால் தான் நேர்மையாக நடக்க முடியும் என்ற அடிப்படையிலே ஒரு சார்பில்லாத சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிஏஜியையும் 3 பேர் கொண்ட குழுவாக அமைக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்னாள் சிஏஜி இன்றைக்கு வெளியில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்துமே ஊழல் சார்ந்த ஒன்று. ஊழல் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைமை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏலத்துக்கு போனா இவ்வளவு யூகம் பண்ணலாம். அதாவது முன்னாள் நிதித்துறை செயலாளர் அவருக்கு சொல்ல முடியும். இந்த தொகை இருந்திருந்தால் இவ்வளவு உயரத்திற்கு சார்ந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பல பிஜேபி மாநில முதலமைச்சர்கள் நிலக்கரி சுரங்கங்களை ஏலம் விடக்கூடாது, ஏலம் விட்டால் நிலக்கரியினுடைய விலை உயரும், அதனால் மின்சார உற்பத்தியினுடைய விலை உயரும் என்று மாநில முதல்வர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் பிஜேபியிலிருந்து வேறுபட்டதான காங்கிரஸ் மாநில முதலமைச்சருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க மத்திய அரசாங்கம் தலையிட்டுச்சுன்னா மாநில உரிமையில் தலையிடுதுன்னு சொன்னீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க பிஜேபி முதலமைச்சருடைய நடவடிக்கை நாங்க பின்பற்றணும், பிஜேபி செய்த கம்யூனிஸ்டுகள் செய்த நல்ல விஷயங்களை காங்கிரஸ் பின்பற்றுங்க, அதுக்கு தயாரா? நீங்க நல்ல விஷயம் பின்பற்றதான் போறோம். குற்றச்சாட்டு சிஏஜி மேல மட்டும் வைக்கல. எக்கனாமிக் டைம்ஸ் அவார்ட்ஸ் 2012 ஃபங்க்ஷன்ல அந்த விழால பேசும்போது பல அமைச்சர்கள் சிஏஜியை குறை சொல்லி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக கபில் சிபல் சிஏஜியை மட்டும் இல்ல அரசின் நிர்வாக தேக்கத்திற்கு
சிஏஜியை கவர் செய்யற, சிஏஜிக்கு விளம்பரம் கொடுக்கிற மீடியா, எங்களுடைய கொள்கை முடிவுகளை விமர்சனம் செய்கின்ற நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற அல்லது இடைஞ்சலாக இருக்கிறதாக அவர்கள் கருதுகிற அனைத்து அமைப்புகளையுமே குறை சொல்லி பேசியிருக்கிறாரு. அரசமைப்பு சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புதத்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800-555-5858 அல்லது feedback@pudiyathalaimurai.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.